நைட்டு டஃப்புக்கு போன டயரில் எகத்தாளமாக 8 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சேன். பல்ல விளக்கிட்டு வந்ததும் பக்காவாக 2 முட்டை தோசை போட்டாச்சு. அதை சாப்பிட்டு இருக்கும்போதே ஒரு சந்தோஷம். இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, வெளியே எங்கேயும் போக தேவையில்ல, வீட்டிலே இருக்கலான்னு. அந்த டைமில் தான் எங்கள் அப்பா கருப்பு கவரில் கறி வாங்கிட்டு கலர்ஃபுல்லாக ஒரு என்ட்ரியை கொடுத்தாரு. அதை பார்த்ததும் இன்றைக்கி சமைக்கலான்னு ஒரு முடிவில் இறங்கிட்டேன். இந்த விலாக் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டைம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பாருங்கள். முதல்ல தேவையான அளவுக்கு வெங்காயத்தில் வேகமாக வெட்டி வச்சுக்கலாம். அந்த கேப்பில் அம்மா சிக்கனை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நான் காட்டுறதுல ஜாரில் போட்டு ஜம்முன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிக்கிறது தான் வேலை. குக்கர் அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயிலை அள்ளி ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதும் கூட நெய்யை போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கீழே போட்டு வெங்காயத்தை வீணாக்காமல் கரெக்டாக உள்ளே போட்டு வதக்குங்க. அது வதங்குற கேப்பில் 2 தக்காளி எடுத்து வேகமாக வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா பக்காவாக கிண்டி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் வெட்டின தக்காளியை உள்ளே போட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அது வதங்க புதினா கொத்தமல்லிலாம் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் உள்ளே போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கினதும் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை எவ்வளோ நேரம் வதக்கணும்னா சிக்கன்லேருந்து இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சு வந்தது ஊற வச்ச அரிசியை உள்ளே போட்டு நல்லா வேக விடுங்க. முக்கியமாக கரண்டியை உள்ளே விட்டு கிண்டக்கூடாது, அரிசியில் உடஞ்சிரும். கடைசியாக மூடியை போட்டு 7 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. விசில் வரலைனாலும் பரவாயில்ல. அந்த கேப்பில் இன்னொரு அடுப்பில் சில்லியை போட்டு எடுத்துடலாம். கடாயை வச்சு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். கலப்படம் பண்ண சிக்கனை எண்ணெய் காஞ்சதும் எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்து முடிச்சதும் இந்த சைடு பிரியாணி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு குழியில் போட்டு தம் உடச்சி பார்த்தா வேறு லெவலில் வந்திருக்குது. எனக்குள்ளேயே நிறையா திறமைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படி ஓப்பன் பண்ணதில் ஒன்று தான் இது. அது தட்டு நிறையா போட்டு 5 நிமிஷமாக உட்காந்து அதோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட்டும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, பயங்கரமாக வந்துருந்துச்சு. சொல்லிக் கொடுத்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.